கோமகன் யாழ்ப்பாணம். இவர் கொஞ்சம் நீளமான கேள்வியை கேட்டிருக்கார். அ ஆ இ ஈ என்று 4 விதமாக கேள்வி கேட்டிருக்கார். இந்த 4 விதமான கேள்விக்கும் இவர் கடைசியில் ஈ அப்படிங்கிற கேள்வியில் என்ன கேட்குறாருன்னா, அது கேள்வி இல்லை, ஈ வரைக்கும் தான் ஆதான் கேள்வி. ஈ அப்படிங்கிறது கேள்வியாக இல்லை. அவர் எங்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி இதை கேட்குற மாதிரி அதை கொண்டு வந்துட்டார். நான் படிச்சிடுறேன், அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இவர் எப்போவுமே நல்ல கேள்வியை கேட்பார். கோமகன் யாழ்ப்பாணம் ஒரு ஜோதிடத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல புலமை பெற்றுக்கொண்டு வருகிறார், பெற்றும் இருக்கிறார். அப்படிங்கிறது அவருடைய கேள்வியை புலப்படுத்துது. நல்ல கேள்விகளாக கேட்குறார். இப்போ இந்த கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னு பார்க்கலாம். எப்படி என்ன போட்டு மடக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இயற்கை சுபர்கள், இயற்கை அசுபர்கள் கேந்திர ஆதிபத்தியத்தை பெறும்போது முறையே சுப அசுபத்தன்மையை இழந்து நடுநிலை ஆகின்றனர் என்று கூறப்படுகின்றது அப்படின்னு சொல்லியிருக்கார். யார் கூறினார் என்பதெல்லாம் தெரியல, கூறப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஆ கேள்வியை கொடுத்துருக்கார். இது ஆ கேள்வி, இது ஆ கேள்வி என்ன சொல்ல, இவ்விதம் நடுநிலை அடைந்த இந்த இயற்கை சுபர் அசுபர்களின் ஆதிபத்தியத்தை பொறுத்தும் லக்ன சுபர் அல்லது அசுபர்களின் தொடர்பினை பாபர் சேர்க்கைன்னு பிராக்கெட்டில் கொடுத்துருக்காரு பொறுத்தும் குறிப்பிட்ட லக்னத்துக்கு சுபராகவோ அசுபராகவோ மாறுகின்றனர் என்றும் கூறப்படுகின்றதுங்கிறார். இதை என்னால் சரியாக புரிஞ்சிக்க முடியல. இந்த கேள்வியினுடைய தன்மையை இவ்வளோ அனுபவம் பெற்றிருந்தாலும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் குழப்பமாகத்தான் கேட்டிருக்காரு. இருந்தாலும் இவர் எந்த முறையில் கேட்டிருக்காரோ பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனால் இதுக்கு நான் எந்த அளவு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்னா அந்த அளவுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன். நிறைய எதிர்பார்க்காதீங்க மிஸ்டர் கோமகன். நீங்கள் கேள்வியை தெளிவாக கொடுக்கல, எனக்கு கொஞ்சம் குழப்பமாக கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் கொடுத்ததெல்லாம் தெளிவாக தான் கொடுத்துருந்தீங்க, இது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. நான் எந்த அளவுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேனோ அந்த அளவுக்கு பதிலை சொல்கிறேன். அதை உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள், மற்றவங்களும் புரியுதான்னு பாருங்கள். ஏன்னா கேள்வியினுடைய தன்மை குழப்பமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இயற்கை சுபர்கள், இயற்கை அசுபர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். முதல்ல இதை ஜாதக பலன்களுக்கு எடுத்துக்க கூடாது. இந்த இயற்கை சுபர்களையும் இயற்கை பகைவர்களையும் ஜாதக பலன்கள் கூறுவதற்கு எடுத்துக்கொள்ளவும் முடியாது, எடுத்துக்கவும் கூடாது. ஏன் இந்த இயற்கை சுபர்கள் இயற்கை பாபர்கள் எதற்கு பயன்படுதுன்னா கால புருஷ தத்துவத்துக்கு மட்டும்தான் அது பயன்படுது. இதுதான் நாம் படித்த என்னுடைய அனுபவ கருத்தும் நான் படித்த கருத்தும் எனக்கு உணர்த்தியது. இந்த இயற்கை சுபர் இயற்கை அசுபர்ங்கிறவரை எங்கே பயன்படுத்திக்கணும்? கால புருஷ தத்துவத்துக்கிட்ட நாம் போகும்பொழுது தான் பயன்படுத்திக்கணும். ஆனால் ஜாதக பலன்கள் அப்படின்னு வரும் பொழுது இந்த இயற்கை சுபர் இயற்கை பாபர் பயன்படாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது என் கருத்து. இதை ஒத்துக்கிறதும் ஒத்துக்காதும் உங்கள் இஷ்டம், நான் வற்புறுத்த மாட்டேன். என்னுடைய அனுபவ கருத்தை சொல்கிறேன். ஜாதக பலன்களை கூறும் பொழுது லக்ன சுபர் லக்ன பாபர் என்கின்ற அடிப்படையில் தான் வரணும். அந்த அடிப்படையில் லக்னத்தில் இருந்து தான் அந்த அவங்க பெறக்கூடிய ஆதிபத்தியத்தினுடைய அடிப்படையில் தான் அவங்களுடைய செயல்பாடுகளை மற்றும் சாரம் சாராதிபதி இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நிர்ணயம் பண்ணணுமே தவிர இங்கே கேட்டிருக்கிற மாதிரி நீங்கள் கேட்டிருக்கிற மாதிரி இயற்கை சுபர்கள் இயற்கை அசுபர்கள் கேந்திராதிபத்தியத்தை பெறும்பொழுது, இந்த கேந்திராதிபத்தியம் வரும் பொழுதே உங்களுக்கு லக்னத்தை வச்சு தான் அந்த கேந்திராதிபத்தியம். அப்புறம் லக்னம் இல்லாமல் எப்படி கேந்திராதிபத்தியம்? எதை வச்சுட்டு நீங்கள் கேந்திராதிபத்தியத்தை நிர்ணயம் பண்ணுவீங்க சொல்லுங்கள்?
லக்னத்துக்கிட்ட வரணும் இல்லை? அப்போ லக்னத்துக்கிட்ட வரும் பொழுதே அந்த இயற்கை சுபர் இயற்கை பாபருங்கிறது அடிபட்டு போகுதில்ல? அது தேவைப்படலையே, இங்கே அது தேவையே படலையே. அப்போ லக்னம் இல்லாமல் எப்படி கேந்திரத்தை நீங்கள் பிடிப்பீங்க, திரிகோணத்தை பிடிப்பீங்க, பணபரத்தை பிடிப்பீங்க, உபஜயத்தை பிடிப்பீங்க? இதெல்லாம் பிடிக்கிறது எதை வச்சு பிடிக்கிறோம்? லக்னத்தை வச்சு தானே பிடிக்கிறோம். அப்போ லக்னத்துக்கிட்ட வந்தால் தானே கேந்திரம் அப்படிங்கிறது வரும், திரிகோணங்கிறது வரும். அப்போ அந்த கேந்திராதிபதி எப்படி? லக்னத்துக்கு தானே அவர் கேந்திராதிபதி. அப்போ இங்கே கேள்வியினுடைய தன்மை மாறுபட்டு போச்சு பார்த்தீங்களா கோமகன்? அடிபட்டு போச்சு பார்த்தீங்களா உங்களுடைய கேள்வியின் தன்மை? லக்னத்துக்கு தான் வைக்கணும். அப்போ லக்னத்துக்கு எடுக்கும்போது என்ன பண்ணுது? அங்கே இயற்கை சுபர் இயற்கை பாபருங்கிறது இங்கே வரமாட்டாங்க. லக்ன சுபர் லக்ன பாபர் இப்படித்தான் எடுத்துக்கணும். அப்போ இவங்க கேந்திராதிபத்தியத்தை பெறும் பொழுதுன்னும் போது லக்ன அடிப்படையில் அங்கே வந்துடுது. அங்கே அந்த இயற்கையை விட்டுருங்க. இயற்கையை விட்டுணும். ஆட்டிடமே நீங்கள் உள்ளனாலும் அது விட்டுடும், அதுவே விட்டுக்கும். அசுபத்தன்மையை இழந்து இந்த இடம் குழப்பி விட்டுடுச்சு. என்ன உங்களையும் குழப்பிடுச்சு, என்னையும் குழப்பிடுச்சு. அசுபத்தன்மையை இழந்து, அசுபத்தன்மையை இறக்கிறது அப்படின்னா எப்படி? அவங்க பகையில் இருக்கணும், முற்றிலும் நீசமாக இருக்கணும். அது 6, 8, 12 பகை நீசமாக இருக்கணும். நீசபங்கமோ நீசபங்க ராஜயோகமோ பெறக்கூடாது. அப்படி இருந்தால் அவங்க அந்த அசுபத்தன்மையை இழந்துருவாங்க. சுபர்களும் அந்த மாதிரி 6, 8, 12 இருந்து பகை நீசமாக இருந்து அந்த நீசபங்கம் பெறாமல் இருந்தால் அவங்க சுபத்தன்மையை இழந்துருவாங்க. இப்படித்தான் எடுத்துக்கணுமே தவிர நீங்கள் கேட்டிருக்கிற மாதிரி நடுநிலைங்கிறதெல்லாம் இங்கே எதுவுமே இல்லைங்க. நடுநிலைக்கெல்லாம் அவங்க வர்றதில்லை. ஒன்று செஞ்சால் சுபத்தன்மையை இழந்து விடுவார்கள் அல்லது பாபத்தன்மையை இழந்து விடுவார்கள். இப்படித்தான் எடுத்துக்கணுமே தவிர இங்கே நடுநிலைங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்பது என் கருத்து. புரியுதுங்களா கோமகன்? அப்புறம் என்ன கேட்டிருக்கீங்க? நடுநிலை ஆகின்றனர் என்று குறிப்பிடுகிறார்கள். அவங்க குறிப்பிடுறாங்க, ஆனால் நான் அதை ஏற்றுக்க முடியல. என்னால் நான் ஏற்றுக்கலை, அதை ஏற்றுக்கலை. ஏற்றுக்காது உங்கள் விருப்பம், இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க விருப்பம். ஆனால் நான் ஏற்றுக்கலை. நடுநிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் ஏற்றுக்கலை. இவ்விதம் நடுநிலை அடைந்த இல்லை, நான் நடுநிலையே எடுத்துக்கலன்னும் போது இந்த அடுத்த கேள்விக்கு உண்டான விளக்கம் சொல்ல முடியாது. நான் நடுநிலையவே இல்லைன்னு சொல்லும் பொழுது இந்த இயற்கை சுபர் அசுபர்களின் ஆதிபத்தியத்தை பொறுத்தும் நீங்கள் இங்கே மறுபடியும் வர்றீங்க பாருங்க. இங்கே நீங்கள் முதல்லையும் அந்த கேந்திரன்ற இடத்துல இங்கே வந்துட்டீங்க, லக்னத்தை தொட்டுட்டீங்க. இப்போ ஆதிபத்தியத்துக்கிட்ட வரும்போது லக்னத்தை தொட்டுட்டீங்க. அப்படி லக்னம் இல்லாமல் இந்த 2 வேலையும் நடக்காதுன்னு அர்த்தமாயிடுச்சு. நீங்கள் முதல் கேட்ட கேள்வியும் லக்னம் இல்லாமல் வேலை இல்லை, 2வது கேட்ட கேள்விக்கும் லக்னம் இல்லாமல் வேலை இல்லை. அப்போ லக்னத்தை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ லக்னத்தை வச்சு பார்க்கும்போது அந்த இயற்கை சுபர் இயற்கை பாபருங்கிறது அடிபட்டு போயிடும். அது கிடையாது, அது காலபுருஷ தத்துவத்துக்கு மட்டும்தான். இங்கே ஜோதிட பலன்கள் சொல்வதற்கு லக்னத்தினுடைய அடிப்படையில் சுபர் யோகர் பாபர் பகைவர் நண்பர் சமத்துவர் இப்படித்தான் வரும். புரியுதுங்களா? ஆகையினால அவருங்க தொடர்பினை நீங்கள் சுபர் பார்த்தாரு பாபர் பார்த்தாரு, எதை பார்த்தாலும் சரி இயற்கை சுபர் பாபருங்கிறது அடிப்பட்ட பின்னால் நீங்கள் லக்ன சுபர் லக்ன யோகர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வரணும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு சரியாக வரும். இல்லைன்னா இந்த காலபுருஷ தத்துவத்தினுடைய அந்த இதை இந்த ஜாதக பலன்களுக்கு இணைக்காதீங்க. அது வேறு விஷயங்களுக்கு பயன்படுது. அந்த காலபுருஷ தத்துவம் அது நிரந்தர அமைப்பு. அது மேஷம்னா தலை அப்படிங்கிற இதுலேயே தான் வரும். அது மாறாது. காலபுருஷ தத்துவம் மாறாது. ஆனால் இது அப்படி இல்லை. 12 லக்னம் ஒவ்வொருத்தருக்கும் லக்னம் மாறி மாறி வரும். ஒவ்வொருடைய ஆதிபத்தியம் மாறி மாறி வரும். ஜாதக பலன்கள் சொல்லும்போது மாறி மாறி வரும். காலபுருஷ தத்துவம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வேற விஷயத்துக்கு பயன்படுது காலபுருஷ தத்துவம். ஆனால் ஜாதக பலன்கள் சொல்லுவதற்கு லக்னம் தான் முக்கியம். லக்னத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம சுபர் யோகர் பாபர் பகைவர் நண்பர் சமத்துவருங்கிறத நிர்ணயம் பண்ணிக்கிட்டு அவங்க இருக்கக்கூடிய இடம், அங்கே பெற்ற பலம், அவங்க ஆதிபத்தியம் என்ன, அவங்க சாரம் என்ன, இதையெல்லாம் பார்த்து நம்ம எடுத்தோம்னா சரியாக வரும். ஆகையினால இந்த இயற்கை சுபர் இயற்கை பாபருங்கிறத
ஜாதக பலன்களுக்கு எடுத்துக்காதீங்க. நான் இதுக்கு முந்தி கூட ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் கேட்டிருக்கிறீங்க, இந்த 2 கூற்றுகளின் உண்மைத்தன்மையினை உறுதி செய்யும் பொருட்டு அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆமாம், இப்போ உறுதி செஞ்சிட்டேன். என்ன? இந்த 2 கூற்றுகளில் 2 கூற்றும் தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் படித்த ஜோதிட சாஸ்திரத்தினுடைய அடிப்படையில், என்னுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையில் இந்த 2 கூற்றும் தப்பு. இயற்கை சுபர், இயற்கை பாபருங்கிறது கிடையாது. ஜோதிட பலன்களுக்கு லக்ன சுபர் யோகர், லக்ன பாபர் பகைவர், நண்பர் சமத்துவம், இப்படி தான் எடுத்துக்கணும். புரியுதா? ஆகையினால மேலதிக தகவல்களை பெறும் பொருட்டும் இக்கூற்றுகளை சமர்ப்பிக்கிறேன். இப்போ மேலதிக தகவல்களை கொடுத்துட்டேன் உங்களுக்கு மிஸ்டர் கோமகன். நீங்கள் எதிர்பார்த்த மேலதிகமான தகவல்களை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். மேற்பட்ட 2 கூற்றுகளின் உண்மைத்தன்மையினை உறுதி செய்யும் பொருட்டு எதுன்னு தெரிஞ்சுக்கலான்னுட்டு இது தொடர்பாக உங்களிடமிருந்து மேலதிக தகவல்களை பெறும் பொருட்டும் இக்கூற்றுகளை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நான் மேலதிக தகவல் கொடுத்துட்டேன். மறுபடியும் சுருக்கமாக சொல்கிறேன். லக்ன சுபர் யோகர், லக்ன பாபர் பகைவர், நண்பர் சமத்துவர், இப்படித்தான் கொண்டு வரணும். இயற்கை சுபர், இயற்கை பாபர் அப்படிங்கிறத இங்கே கொண்டு வராதிங்க. ஜாதக பலன்களுக்கு கொண்டு வராதிங்க. அது சரி வராது. அது குழப்பி விட்டுருவோம் உங்களை. பலன்கள் கூறும்போது ஏகப்பட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி கசாமுசான் பண்ணிவிடும். அது வேண்டாம். அடுத்து என்ன கேட்டிருக்கீங்க? இங்கே தான் கொண்டு வந்து ஒரு டெஸ்ட்டை வச்சுருக்கீங்க. எங்களுக்கு உங்களை தவிர வலுவான நம்பிக்கை மிக்க வளங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்கன்றதை இந்த இடத்துல சுட்டி காட்டிட்டீங்க. நீங்கள் உங்கள் அனுபவ ஞானத்தை பருக ஆவலோடு காத்திருக்கின்றோம். இப்போ நான் சொல்லிட்டு வர்றத எல்லா கருத்துக்களும் மூலநூல் கருத்துக்களை ஒட்டி என்னுடைய அனுபவ கருத்துக்களைத்தான் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய இத்தனை 45 ஆண்டுகளுக்கு மேலே நான் ஜோதிடத்தை பார்த்துக்கிட்டே இருந்து 40 புத்தகங்களை எழுதி பல கட்டுரைகளை எழுதியிருக்கேன். புத்தகங்களில், ஜோதிட நூல்களில், ஜோதிட மாத இதழ்களில், அப்புறம் பல மாநாடுகளில் பல தலைப்புகளில் பேசியிருக்கேன். அதனுடைய அனுபவ கருத்துக்களைத்தான் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் என்னுடைய கருத்தை ஆவலுடன் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டீங்க. நான் என்னுடைய கருத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதனால் என்ன கொடுத்துருக்கிறேன்? இயற்கை சுபர், இயற்கை பாபர் என்பது காலபுருஷ தத்துவத்துக்கு வருவது. அது லக்ன பலன்களை குறிப்பிடும் நிலைக்கு அது பயன்படாது. லக்னத்தை வச்சு லக்ன சுபர் யோகர், லக்ன பாவர் பகைவர், லக்ன நண்பர் சமத்துவர், இப்படி கொண்டு வாங்க, சரியாக வரும். புரியுதுங்களா? கோமகன் நல்லா தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. விளக்கம் கொடுத்துட்டேன். வாழ்க வளமுடன்.